பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆடிச்சிறப்பு பதிவுகளில் 4வதாக வரலட்சுமி விரதத்தை பற்றியும் அந்த நாளில் செய்ய வேண்டிய பூஜை முறை விரதம் பிறந்த கதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை கல்யாணம் செஞ்சு மகாவிஷ்ணு கூட பூமியில் அவதாரம் எடுத்து சீதாதேவியா, ஸ்ரீதேவியா, பத்மாவதியா, துளசியா பல்வேறு ரூபங்களில் அவரை கைப்பிடிச்சா. செல்வத்தின் அம்சமா நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும் மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கிற விரதமே வரலட்சுமி விரதம். இப்போ இந்த வரலட்சுமி விரதம் பிறந்த கதையை பார்ப்போம். தேவலோகத்து பெண்களும் பூலோகத்து பெண்களும் இருக்கக்கூடிய விரதம் இது. அது எப்படி? தேவலோகத்தில் சித்திரநேமின்ற ஒரு தேவதை இருந்தா. அவ தேவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற நீதிபதி. இங்கே மட்டும் இல்லைங்க, தேவலோகத்துலேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒரு சமயம் அவள் பாரபட்சம் பார்த்து தீர்ப்பு சொன்னதால் பார்வதி தேவி சித்திரநேமிக்கு குஷ்ட நோய் ஏற்படும்படி சாபம் கொடுத்தாங்க. தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்ட சித்திரநேமிக்கு வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் விமோச்சனம் கிடைக்கும்னு பார்வதி தேவி சொல்ல, சித்திரநேமி பூலோகத்தில் ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்கிய நாள் இந்த வரலட்சுமி விரத நாள். இப்போ பூலோக கதையை பார்ப்போம். பூலோகத்தில் முன்னொரு காலத்தில் மகத நாட்டில் சாருமதின்னு ஒரு ஏழை பெண் இருந்தா. அவளோட கணவனையும் மாமனார் மாமியார் உறவினர்கள்னு எல்லாரையும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அன்பாக பார்த்துக்கிட்டா. அவளோட நல்ல நடவடிக்கைகளில் மகிழ்ந்த மகாலட்சுமி சாருமதியோட கனவுல வரலட்சுமியாக வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறதோட முறையும் பலனையும் எடுத்து சொல்லி அதை மற்றவங்க கிட்டையும் தெரிவித்து எல்லாரும் பயனடையணும்னு அறிவுறுத்தினாங்க. மகாலட்சுமி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதால வரலட்சுமின்னு அழைக்கப்படுறா. வரலட்சுமி விரத தினத்தன்னைக்கு வரலட்சுமி தாயை வணங்க ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி ஆகிய அஷ்டலக்ஷ்மியையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாள் மகா மகிமை வாய்ந்தது. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள்னு எல்லாரும் விரும்பியதை வேண்டி பூஜை செய்யலாம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமையில் வருது. இந்த விரதம் அம்பாலை அழைக்கிறது, பூஜை புனர்பூஜைன்னு 3 பாகங்களை கொண்டது. முதல்ல மகாலட்சுமி அழைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மகாலட்சுமியோட படம், உருவம், நிறைய பேர் கலசம், கூடவே அம்பாலோட திருமுகத்தை பொருத்தி அலங்கரித்து விரதம் கடைப்பிடிப்பதுண்டு. எந்த வடிவத்தில் இருந்தாலும் மகாலட்சுமியோட ரூபத்தை வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி அஷ்டகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி பாட்டு பாடி வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். மகாலட்சுமி அஷ்டகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான நல்ல நேரம் ஒரு நாள் முன்ன, அதாவது வியாழக்கிழமையில் அழைக்கிறதா இருந்தால் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமையில் அழைக்கிறதா இருந்தால் அதற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை. இப்போது மகாலட்சுமி நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சாச்சு. இரண்டாவதாக பூஜை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல்ல மகாலட்சுமி ரூபத்துக்கு முன்னாடி நோன்பு சரடை மஞ்சள் குங்குமம் இட்டு பூவோடு சேர்த்து கட்டி வச்சுருங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு லக்ஷ்மி தேவிக்கு முன்ன வச்சு கணபதிக்கு முதல் பூஜை செஞ்சு பின்பு வரலட்சுமி பூஜையை செய்ய ஆரம்பிங்க. மகாலட்சுமிக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அவளுக்கு பிடிச்ச தாமரை, மல்லி, முல்லைன்னு உங்களால் முடிஞ்ச மலர் சாத்தி நெய்வேத்தியமாக பொங்கல், பாயாசம், அப்பம், வடை, லட்டு, தயிர், பழங்கள், பசும்பால், நெய், தேன், கற்கண்டுன்னு எதை வேணும்னாலும் படைக்கலாம். இப்போது அம்பாள் மனம் குளிர தீப தூப ஆராதனைகள் செஞ்சு 108 லக்ஷ்மி போற்றி, கனகதாராஸ்துதி, லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு உங்களுக்கு தெரிஞ்சதை பாராயணம் செய்யலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்துதிகளையும் போற்றிகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பிட்டு, வளையல், பூ, தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கூடவே ₹1 அல்லது உங்களால் முடிஞ்ச தட்சணையை வச்சு தானமாக கொடுக்கறது சிறப்பு. வரலட்சுமி விரத பூஜைக்கான நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல். கடைசி கட்டமான புனர்பூஜை. இப்போது மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு.
அவள் என்றென்றைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்காக பூஜை அறையில் வச்சுருக்க மகாலட்சுமி தாயை கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்க அரிசி பாத்திரத்தில் வச்சு, என்னைக்கும் நீ எங்கள் கூடவே இருக்கணும், எங்கள் வீட்டில் அஷ்டைஸ்வர்யமும் குறையாமல் இருக்கணும்னு வேண்டி பூஜையை நிறைவு செய்யணும். புனர்பூஜைக்கான நல்ல நேரம் சனிக்கிழமை பண்ணுறதா இருந்தால் காலை 7:35 முதல் 8:55 வரை மற்றும் 10:35 முதல் 12 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதா இருந்தால் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் 10:45 முதல் 11:45 வரை. இப்போது கலசம், பூஜை பொருட்கள்னு எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். பூக்கள், நீர், மா இலைய செடிங்களுக்கு உரமாக கால்படாத இடத்துல போட்டுடலாம். அரிசி மற்றும் இதர பொருட்களை பலகாரம் பண்ணவோ உணவு சமைக்கவோ பயன்படுத்திக்கலாம். இந்த வருடம் ஆடி கடைவெள்ளியோடு சேர்ந்து ஏகாதேசியும் வரதால இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், திருமண தோஷம் நீங்கும், பிள்ளை பேறு கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யமும் கைகூடும், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், செல்வம் செழிக்க, வாழ்க்கை வளம் பெறும். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.